أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி சிட்னி இல்மா. அதாவது உம்மைகானியை பற்றி தானே நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்பவும் வந்து அவங்கள தான் பற்றி பேச போகிறேன். அதாவது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இளைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அலி ரலியல்லாஹு வந்து மனம் முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போது அவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து உம்மைகானிக்கு வந்து இந்த மதிப்புகள்லாம் கூடியது. எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அலி ரலியல்லாஹு வந்து மருமகனாக வரப்போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துகள் தானே. அப்போ வந்து அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தேவைகள் எல்லாம் வந்து அதிகமாக பூர்த்தி செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்து அதிகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்களாம். அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து ஒரு முறை வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி உம்மைகானியே, உங்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க விசாரித்து தான் சொன்னாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னாங்களாம். ஆமாம், இப்போ நான் அடிக்கடி அவ்வளோவா போகிறது கிடையாது, எனக்கு பிள்ளைங்கள்லாம் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, இவங்க நினச்சிருந்தாங்களாம். அப்புறம் அவங்களுடைய தாயினுடைய அதாவது அந்த எளிய பண்புகள், அந்த நன்னடத்தைகள், அப்புறம் வந்து அதாவது விருந்தோம்பல், இந்த மாதிரி இப்போ அந்த பாரம்பரியத்துக்கே உரிய சிறந்த அந்த விருந்தோம்பல்கள் இதையெல்லாம் வந்து அவங்க வந்து நல்லா அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்களாம். அப்புறம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கலாம் வந்து நேர்த்தியான பெண்ணாக இருந்தாங்களாம். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அதாவது எந்த இறைவன்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு பாசமாக இருந்தாங்களாம். பாசப்பிணைப்புகளோடு இருந்தாங்களாம். அப்போ அது எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து அவங்க வந்து எண்ணிலடங்காத விஷயங்கள்லாம் வந்து குடும்பத்தில் நடந்தால் கூட அதை வந்து எதையுமே வந்து கண்டுக்கிடாம இறைவனுக்காக சகித்து ரொம்ப ஒரு நல்ல அதை எல்லாத்தையுமே சந்தோஷமாக வந்து அவங்க வந்து அந்த நாட்களெல்லாம் வந்து அவங்க கழிச்சாங்களாம். அப்புறம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய தகப்பன்கிட்ட, அதாவது அவங்களுடைய தகப்பன்கிட்ட வந்து நிறைய வந்து அறிவாற்றலை வந்து ஒரு கற்கக்கூடிய பெண்ணாக இருந்தாங்களாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது அவங்களுடைய வந்து புலம் இலக்கியத்தில் வந்து அது புலமை வடிவில் வந்து அதாவது ரொம்ப ஒரு மரபு வழியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்களாம். அப்புறம் வந்து குர்ஆனில் வந்து ரொம்ப ஒரு ஆழிய சிந்தனை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எப்போவுமே வந்து அந்த வசனங்களெல்லாம் கேட்டு அவங்க வந்து குர்ஆனில் வந்து ஆழிய விஷயங்களெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்களாம். அப்புறம் வந்து எப்படின்னா வந்து அதாவது மக்காவில் வந்து குறைசி பெண்களிடையே வந்து அதாவது ஹாசிம் இனத்தவர்கள்னு சொல்லி உயர்ந்த குலத்து பெண்கள் இருக்காங்களாம். அப்போ அவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவுள்ள ஒரு நுட்பமான ஞானமிக்க பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நற்பேறு பெற்றவங்களாக இருந்தாங்களாம். சஹாபாக்கள் எல்லாருமே வந்து இவங்களை வந்து ரொம்ப ஒரு போற்றி புகழக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்களாம். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அதாவது இவங்க வந்து ஃபிக்கான்ற ஒரு சட்டத்தை வந்து இவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்களாம். அதனால் வந்து குடும்பத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களாவே அதுக்கு தீர்வு கண்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து உம்மைகானி வந்து என்ன செஞ்ச இவங்களுடைய ஹதீஸ்கள்லாம் வந்து நிறையா இருக்கான். அதில் வந்து கொஞ்சம் ஹதீஸ்கள்லாம் வந்து நம்ப தகுந்த மாதிரி உள்ள ஹதீஸ்களும் இருக்கான். அதுலலாம் ஒரு ஹதீஸ் வந்து ஜித்தா ஜிஹு ஜித்தாங்க இதில் வந்து அதில் வந்து இடம்பெற்றிருக்குமா. அப்போ ஒரு முறை வந்து அவங்க ஜாதார் அலியெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு ஹதீஸ் வந்து அறிவிச்சாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு ஆயிஷாவே இந்த உலகத்துக்கே வந்து இந்த பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உள்ள தூது செய்தியாக வந்து ஒரு ஹதீஸ் இருக்குது, உம்மைகானி அறிவித்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஆயிஷாவே திருக்குரானும் அதில் உள்ள ஞானங்களும் வந்து எப்படின்னா வந்து உம்முடைய ஆடையாக இருத்தல் வேண்டும். இதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து அதாவது குர்ஆனோட அதிக நேசம் நம்ம வச்சுருக்கணும். அது வந்து எதுவுமே வந்து ஒரு மதிப்பு மிக்கதாக வந்து நமக்கு அந்த குர்ஆனை விட எதுவுமே நமக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு சொன்னாங்களாம், சஆர் அப்படின்னா வந்து உடலோடு ஒட்டி அணியக்கூடிய ஆடை அப்படின்னு சொல்லி அது இந்த முஸ்னது இதில் இருக்குது. அப்போ நம்ம அந்த ஆடைகளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நேசித்து நம்ம இருக்கோமோ அதே மாதிரி திருக்குறானே வந்து நம்ம நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அப்புறம் வந்து ஹசரத் உம்மைஹானி வந்து மிக பணிவோட நடக்கக்கூடிய பெண்மணியாக திகழ்ந்தார்களாம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான வயசாயிருச்சாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், யார சொல்லலாம், எனக்கு வந்து ரொம்ப வயசாம இருக்கனால இறைப்பணிகள்லாம் என்னால் செய்ய முடியல, அதுக்கு எனக்கு ஏதாவது துவா சொல்லுங்களேன் அப்படின்னாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அதாவது சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் 100 தடவை சொல்லுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் வந்து 100 தடவை சொல்லுங்கள், அப்படின்னு அந்த திக்ர் ஓதிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்களாம். அவங்க கிட்டத்தட்ட 4 கலிஃபாக்கள்
அவங்க ஆட்சி நடக்கிறது வரை வந்து அந்த பெண்மணி வந்து இருந்தாங்களாம். எவ்வளோ எவ்வளோ ஒரு அருளுக்குரிய விஷயமா இருக்குது. அப்புறம் வந்து எப்படின்னா வந்து குலஃபாவே ராஷிதீன் 4 கலீஃபாக்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஆட்சிகள் வந்து அந்த ஆட்சியில் வந்து உமைகானி வந்து அவங்க இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இப்படி இந்த உலகத்தில் வந்து யாருக்குமே எந்த ஒரு எல்லாத்துக்குமே வந்து மரணம் வரக்கூடியதா இருக்குது. அதே மாரி தான் உம்மைகானி அவங்களும் வந்து அவங்க வந்து வஃபாத் ஆயிட்டாங்களாம். அதால இந்த அ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வந்து நெறைய நபி தோழியரை பத்தியும், நபி சஹாபாக்களை பத்தியும் அதிகமாக தெரிஞ்சுக்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இனிமே இன்னொரு ஒரு நபி தோழியோட நான் உங்கள வந்து சந்திக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் வந்து போடுற வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.